பலாப்பழங்கள் தான் அந்த காலத்தில் செல்வம்லாம் போயிட்டு இதுதான் அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ கருங்காலின்னு ஒரு மரம் கருங்காலி மலையாளத்தில் தேக்குன்னு இல்லை சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து சக்கை மலையாளத்தில் இது வந்து ஜாக் ஃப்ரூட். பின்ன இது ஹட்கல் இந்திய ஹட்கல் இது பலாமரம் பலாமரம் பண்ணாங்க. இது 3 டைப் பண்ணோம். 3 டைப் பிளாட் எம்போசிங், செமி பிளாட், ஃபுல் எம்போசிங். இது மாதிரி இருக்குது ஃபுல் எம்போசிங். 3D ஃபுல் எம்போசிங். இது சேர்த்து மூலப்பொருள் வந்து டேமரின் சீட்ஸ் புளியங்கொட்டை இருப்பாங்க. புளியங்கொட்டை டேமரின் சீட்ஸ் புளியங்கொட்டை. ஆமாம், இது வந்து எந்திரத்தில் தான் அந்த காலத்தில் எந்திரத்தில் ஆட்டிட்டு இதை பவுட்ரு பண்ணி பானையில் விட்டு சூடு பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. கூழ் மாதிரி ஆகிடும். இது வந்து க்ளூ ஒட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க டேமரின் சீட்ஸ். ஓகே ஓகே. புளியங்கொட்டை புளியங்கொட்டை தான் அது. புளியங்கொட்டை க்ளூ சொல்லுது. இது வந்து இது பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து க்ளூ பண்ணுறாங்க. சூடாக்குறது சூடாக்கிட்டு க்ளூ மாதிரி வந்துடும். பேஸ்ட்டு இதுதான் யூஸ் பண்ணாங்க. அது ஒட்டுறது இந்த பலாக்கட்டை மேலே அது பண்ணுறோம். சொல்கிறேன் அது கொஞ்சம் வருஷம் ஓட்டுவாங்க. இந்த ஷீஷல் கடல் கிழிஞ்ச ஷீஷல். ஓகே, கால்சியம் கார்பனேட் ஷீஷல். இது சுண்ணாம்பு லைம் ஸ்டோன். அல்ல அது இது வந்து கிழிஞ்சல். இது சுண்ணாம்பு. இது கிழிஞ்சலா. இது வந்து லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து எம்போசிங். இது ஃபார் எம்போசிங். இது ரெண்டு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது வந்து எம்போசிங். பின்ன என்ன கவர்ட் வித் காட்டன் கிளாத். இது மாதிரி கிளாத் வச்சு இப்போ வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட்லினால வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் பல பழங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். இது வாட்டர் ப்ரூஃப்ல இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் இது. இது கவர்ட் வித் காட்டன் கிளாத். துணி வச்சு ஒட்டிட்டு கை கொண்டு ஷைனிங் ஆகும். ஷைனிங் இருக்குது. வெறும் கிளாத்து தான் இருக்குது. காட்டன் கிளாத்து மேலே பேஸ்ட் போட்டு இது வந்து எம்போசிங்ல ஷீஷல்ல லைம் ஸ்டோன் ரெண்டு பேஸ்ட் ஆகி கை கொண்டு வரும். ஓகே ஓகே. drawing pencil drawing. அதுக்கப்புறம் drawing. Pencil drawing no trace paper. No trace paper. இது எம்போசிங் ஷீஷல் லைம் ஸ்டோன் பேஸ்ட். இது மேல ஒட்டிக்கு எம்போஸ் பண்ணியாச்சு. எம்போசிங். இது வந்து ஜஸ்ட் drawing. பென்சில் drawing no trace paper. இந்த மாதிரி துணி கொண்டு ஒட்டிட்டு இது மேல drawing. ஓகே, வெரி குட். இது ஆலிவ் இது கிருஷ்ணா ஆலிவ்ல கிருஷ்ணா. இது பிளாட் எம்போசிங் டிசைனு. இது வந்து சேம் டிசைனு. இது வந்து அன்ஃபினிஷ், இது ஃபினிஷிங். இது வந்து இதெல்லாம் நேச்சுரல் கலர். ரெட் ரோஸ் இது மாதிரி ஃப்ளவர்ஸு. இது வெஜிடபிள் லீவ்ஸ், இந்த க்ரீன் லீவ்ஸ். இது வந்து எம்போசிங். இதெல்லாம் வாட்டர் பேஸா என்ன பேஸ்? இது வந்து கோல்ட் லீஃப் எம்போசிங் பண்ணிட்டு இதில் ஓட்டுறது. 18 கேரட் கோல்ட் லீஃப். 18 கேரட் கோல்ட் லீஃப். இந்த டாப் வந்து ஃபிக்ஸிங். இந்த கலர் ஆக்சுவலி என்ன இதில் யூஸ் பண்ணுறீங்க? இந்த கலர் சுண்ணாம்பு. இது வந்துட்டு இதில் ரெட் ரோஸ்லாம் இட்டுட்டு மேலே இது பண்ணுவாங்க ஒயிட். ஓகே, அது வந்து ரெகுலர் இல்லை. இப்போ இது மாத்திரம் தான் நேச்சுரல் கலர். இந்த பாடி மாத்திரம். இதெல்லாம் போஸ்டர் கலர். இது அரௌண்ட் எல்லாம் இந்த கிளாஸ் ஸ்டோன் வச்சுருக்கோம். ஓகே, எம்போசிங் பண்ணி மேலே கிளாஸ் பண்ணி மேலே கிளாஸ் பண்ணி. இது கோயில் போட்டு வந்து வச்சா கோயில். இது மகாவராகி அம்மன். உள்ள என்ட்ரானா லெஃப்ட் சைடு இருக்கும் பக்கத்தில். இது வந்து நம்ம ராஜராஜனோட செக்யூரிட்டி கார்டு ராஜராஜ சோழன். இது எம்போசிங். இது டெமோ போர்டு. இது ஷீஷல் லைம் ஸ்டோன் ரெண்டு மிக்ஸ் ஆக்கிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே கிளாஸ் ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான். இந்த மாதிரி பாலிஷ் ஆகிருக்காங்க. பாலிஷ் டெமோ போர்டு. இது இந்த டிசைன் எல்லாம் ப்ரஷ் கொண்டு இது பண்ணுறது. இது கிளாஸ் ஸ்டோன். இது டெமோ போர்டு. இது மாதிரி எம்போசிங் செய்தால் லாங் லைஃப் வரும். நோ மாய்ஸ்சர். டெமோ போர்டு. இது வந்து சுண்ணாம்பு லைம்ஸ்டோன். ஷீஷல் ரெண்டும் காம்பினேஷன். ரெண்டு மிக்ஸ். ஓகே. இது விஷ்ணு பாலாஜி ரிச்சஸ்ட் காட் இன் தி வேர்ல்ட்.
ஓ 7 years திருப்பதி பாலாஜி. இது தாயார் பத்மாவதி. ஓகே. இது மாதிரி ஃப்ளாட் எம்போசிங் பண்ணி இதெல்லாம் கோல்ட் ஃபாயில், கோல்ட் லீஃப் அந்த கோல்ட் லீஃப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை ஹார்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா? எல்லாம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் அந்த டாப். இது ஃபினிஷிங், இது ஃபினிஷ் போர்ட். ஃபினிஷ் வாங்க. பாலாஜி தாயார் பத்மாவதி. இந்த பாடி எல்லாத்தையும் நேச்சுரல் கலர். இது மாதிரி இந்த க்ரீன் லீவ்ஸு, இந்த ஹல்தி இல்லை. அதுக்கு என்ன டைப் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து போஸ்டர் கலர், இது மாத்திரம். இதுதான் நேச்சுரல் கலர். எல்லாம் அது நேச்சுரல் பெயிண்ட், ரெகுலர் பெயிண்ட்டு. ரெகுலர் பெயிண்ட்ல என்ன டைப்? லீவ்ஸ்லாம் இது பண்ணுவோம். இந்த ரெட் ரோஸ், ஹிபிஸ்கஸ், இது மாதிரி எல்லாமே இதுதான், ஆர்கானிக் தான். செம்பருத்தி எல்லாம் ஆர்கானிக். கெமிக்கல் கிடையாது. கெமிக்கல் இதில் இந்த மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கெமிக்கல். அது கெமிக்கல். பட் இதெல்லாம் வந்து நேச்சுரல். இதெல்லாம் நேச்சுரல். இந்த கிரீன் கலர், ரோஸ் கலர், டர்மரிக், ரோஸ் எல்லாமே நேச்சுரல். நேச்சுரல். என்ன மீடியம் ரெசின்? இது எந்த இது? அந்த இதுக்கு கலர் போடுறப்ப கலர் பவுடர் இல்லை, மீடியம். எல்லாம் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே லீவ்ஸ் தான். லீவ்ஸ் எல்லாம் நேச்சுரல் கம். ரோஸ், ரெட் ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஓகே. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸை வச்சு க்ரீன் லீவ்ஸ்லாம் இதில் க்ரீனர் லீவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது பாருங்க, இது வந்து கிளாஸ் ஸ்டோன். ரோஸ், செம்பருத்தி, இது மாதிரி. செம்பருத்தி மாதிரி அது மாதிரி. இது முதல் படம். ஓ சூப்பர். சரஸ்வதி, wisdom of knowledge. ஓ wisdom of knowledge. இதில் ஃபினிஷ்டு ஒர்க்கா? சரஸ்வதி, ஆமாம். எல்லாம் இந்த எம்போசிங் தான். இது ஃப்ளாட் எம்போசிங். ஃப்ளாட் எம்போசிங். இது மாதிரி டிசைன் போட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எம்போசிங் பண்ணுவாங்க. இது டஸ்ட்டு கேட்ச் இல்லாமல் பண்ணுறது மேலே ஏதாவது? ஆக்சுவலி இந்த ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணணும். இது ஃப்ரேம் வச்சாவே இதாகிடும். ஸோ ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். இது வந்து மணி ஃப்ரேம்ஸ் ஓடுது. தஞ்சாவூர் மணி ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வேறு ஃப்ரேம் வேண்டாம்னா நாங்கள் காசு பண்ணி பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இந்த மணி ஃப்ரேம்னா என்னது? இது டீ குட் ஃப்ரேம் சார். டீ குட் ஃப்ரேம் சார். மணி ஃப்ரேம் சொல்கிறது இது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இதுதான் லேமினேட் பண்ண மாதிரி இருக்குது. லேமினேட் இது ஃப்ரேம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரேம் பண்ணாலும் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் சாஃப்ட் லுக் இருக்காது. பாலாஜி கஜலட்சுமி. சூப்பர். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் கஜலட்சுமி. சத்யநாராயணன். 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 விநாயகர். நரசிம்மர். சூப்பராக இருக்குது. சரஸ்வதி. எக்ஸலண்ட். ஷிரடி சாய். ஓ சூப்பர். ஷிரடி சாய். இது வந்து 15க்கு 12 இந்த சைஸு. இதுவா? இது வந்து ஃப்ரேமோட 11,000 சார். ஓ இது 10க்கு 12 8,500 ரூபா. 8,500. இது 10க்கு 8 வந்து 6,000 ரூபா. வித் ஃப்ரேம். வித் ஃப்ரேம். ஆனால் இது வந்து பியூர் கோல்டு. 18 கேரட். 24 கேரட்டே உள்ள இருக்கு. இல்லை அதுதான் பியூர் கோல்டு. அது 7 lakhs. இந்த பிக்சர் வந்து 60 வருஷம் ஓல்டு. 6 years ஓல்டு. கிங் ரவி வர்மா, கேரளாவோட பெரிய ஆர்டிஸ்ட். நம்ம இந்தியாவில் பெரிய ரவி வர்மா. ரவி வர்மா ஆர்ட்டு. இது மகாராஷ்டிராலேருந்து இது பேப்பர் பிரிண்ட்டு. இது எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. His name is ராதாகிருஷ்ணன். சீஃப் ஆர்டிஸ்ட், அவார்ட் வின்னர். ஓ அப்படியே பண்ணிட்டாரு. ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. சேம். இது 6 years ஓல்டு. 6 years ஓல்டு. இதெல்லாம் நாங்கள் பாரம்பரியமாக ஒரு 5வது தலைமுறை. நாங்கள் சொல்கிறபடி தான் அங்கே சொல்லி வேறு எதுவும் கெமிக்கல்லாம் மிக்சிங் கிடையாது. ஓகே ஓகே. எல்லாம் நேச்சுரல் தான். இல்லை நேச்சுரல் தான். ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி. மஞ்சள் விவசாயம் பண்ணுறோம். சின்ன சில பிக்னிக் பண்ணுறோம் பேக் சைடு. சரி சரி. உங்கள் பேர்? என் பேர் ராஜன். ராஜன். ஆமாம், இவங்க 9வது பேர் மணி. வணக்கண்ணா. நீங்களா வருங்கால தம்பிங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம்.
ஆக்சுவலி நாங்களே பெயிண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தான். அப்படியா? எங்களுக்கு திடீர்னு ஒரு இதில் நம்ம ஒரு ஆன்லைன் கிடையாது, எல்லாமே ஆ வாட்ஸ்அப் தான். இல்லை எங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு தான். அப்படி இல்லைங்க, அதாவது ஆன்லைன் கிடையாது. ஆ இப்போ வந்து இது வந்து ஃபேக்ட்ரி தான். வீடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வில்லேஜ், டுமூட் வில்லேஜ். ஓ பாரம்பரியமாக அங்கே எல்லாம் செய்கிறாங்க. இப்போ உள்ள காலங்கள் வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்கு வேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம். அதனால நம்ம பாரம்பரியமாக குலத்தொழில் அதை நல்லா ஜிம்முன்னு பண்ணுவோம். நம்ம திருப்திக்காக பண்ணுவோமே. ஆமாம், லேடிஸ் தான் செய்கிறாங்க. இப்போ உள்ள காலங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் அந்த ஆமாம், அந்த லைனில் காலம். இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ஈஸி கோயிங்கு, ஈஸி ஏர்னிங்கு. ஏன்ட்டு மணி ஆமாம் சட்டை அழுக்காக சட்டை அழுக்காக கூடாது, சட்டை அழுக்காக கூடாது, வேர்க்க கூடாது. ஆமாம், அதனால நம்ம ஐயா பேர் உங்களுக்கு? எங்கள் பேர் மணிங்க. மணி. ബേസ് നിങ്ങളുടെ നാട്ടിൽ കേരളത്തിലാണോ? யார் இவர்? அது நாகர்கோவில். நாகர்கோவில். ஓகே. இல்லை அதான் அந்த இப்போ கேரளா வாடை அடிக்கிறது அது நாகர்கோவில். ஐயா வந்து கொச்சின் கேரளா, சார் ராணிப்பேட்டை, நான் சென்னை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ஆர் இந்த வேர்ல்டு சேம் போட். சேம் போட்டு வி ஆர் சேலிங் இந்த சேம் போட். வெரி குட் வெரி குட். இங்கே வந்து இது செய்கிறோம். அப்புறம் பஞ்சலோகம் அஞ்சு இதில் இருக்குது. அதுவும் நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே. இங்கே வரவங்களுக்கு டெமோ பண்ணுறோம். டூரிஸ்ட் தான் நம்மளை அப்கிரேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக உங்களுக்கு இப்போ இதாகும். இது அப்படியே யூடியூப்பில் போயிட்டு இருக்கு. The man proposed, the God will be disposed everything itself. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இல்லை அவங்கெல்லாம் வரவழைக்கிறது இது ஒரு மீடியா தான். முதல்ல வந்து எல்லாரும் பயப்படுவாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னன்னாக்கா அது நல்லா ப்ரமோட் ஆகுது. அதான் ஆக்சுவலாக இவங்க பேரண்ட்ஸ்லாம் ஜெர்மனியில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்குன்னே பார்க்குறதுக்குன்னே வந்திருக்கா ஒருத்தி. தமிழ் ஆல்சோ தேர். தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் 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 குறைச்சி குறையும் ஓகே. உள்ள அது என்னது? பின்னால வந்து அப்படியே போங்க, இந்த கோயிலுடைய வியூ தெரியும், டெம்பிள் வியூ. இங்கேயா? ಪಂಚಲೋಕ. ನಮಸ್ಕಾರ ಅಯ್ಯ. ನಮಸ್ಕಾರ. ஓகே எல்லாம் ஓகே. இது பார்த்துட்டு வந்துடுறோம். அகழி இருக்கு பாருங்க இங்கே. அகழி கீர்த்தனா கமெண்ட்ஸு இதுதான் அகழின்னு சொல்கிறது. இதில் முதலெல்லாம் விட்டுருப்பாங்க, ஜாகிரதை. ஆமாம். பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் பிக் டெம்பிள். நாங்கள் வந்து ஒரு சிற்பக்கூடத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. இங்கேருந்து தான் மேஜரான தஞ்சாவூரோட பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் சிற்பக்கலை எல்லாமே இங்கே பார்க்கலாம். கணபதி ஆச்சாரின்னு பேர், தஞ்சாவூர். அவங்க ஒரு அருமையான வில்லேஜ், எல்லாம் வில்லேஜ் ஆட்கள் கிராமத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரமாதமாக ஒரிஜினல் ஒர்க் எல்லாமே, நோ ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் கலர்ஸை வச்சு பிரமாதமாக பண்ணுறாங்க, பாரம்பரியமாக பண்ணுறாங்க. அவர் ஐயா சொன்னது எனக்கு ஒரு 6வது தலைமுறையாக இங்கே பண்ணிட்டு இருக்காரு. 13. ஓ, இந்த இடம், இந்த ஸ்பாட்டு. ஓகே ஓகே. தமிழில் சொல்லணுமா? தமிழில் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஏன்னா சிலவங்களுக்கு தமிழ்காரங்களுக்கு சிலவங்களுக்கு நோ ப்ராப்ளம். இப்போ ஏஐ வந்ததுனால எல்லா லாங்குவேஜ்லையும் போடுவோம். தமிழில் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி மெழுகு செயல்முறை. ஒரு தமிழுக்கு ஒரு மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. இங்கிலீஷில் சொன்னால் ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதான்னு. ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறோம், அப்படி யோசிச்சா டக்குன்னு கடவுள் நம்மளுக்கு கொடுத்து அறிவை வச்சு சொல்லிக்கிட்டோம். கடைசி மெழுகு செயல்முறை தமிழில். இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். வேக்ஸ் ப்ராசஸ் இங்கிலீஷில் சொல்லிடலாம் உங்களுக்கு. நோ ப்ராப்ளம். இது டாங்கிலீஷ். King Rajaraja Chola 1000 years before how to make the bronze here. Same process we are doing. We are learning, no school, no teacher. Generation by generation. Rajaraja Chola 1000 years before how to make the king of Pragadishwar temple. Backside of the view temple here. Rajaraja Chola war time they are bringing 5 family. One family making a bronze makers, another making a carpenter,
Okay. Another making a pot maker, another making a stone statue maker, another making a jewelry maker. 5 families. 5 family. From where? All are same family. From throughout the world. Throughout the world they brought. Okay. 5 families. The family's name is called Vishwakarma. 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 Okay. The bronze make his name is called, these people's name is called Sabadi. Stabadi. Namaskaram. Sabadi. Small statue you are making here. Government is not allowed big statue. Oh. This place. So we are making here this Hanumanji. Okay. Big statue, Nadaraja, dancing Shiva, Okay. Ardhanarishwara, of Shiva, Ardhanarishwara. of Parvati, making remote village. 50 Okay. kilometers away, 10 families are working. Okay. Okay. 5 elements, Okay. air, water, fire, sky, land, 5 elements. We are using the metal also, 5 metal, Okay. zinc, copper, lead, silver and gold, 5 metal. Okay. The man who was living the world, very important, eyes, nose, teeth, ear and stomach, all are 5. First take the wax model. We want the raw materials up together, honey bee wax. Honey bee wax. Okay. This is resin from the tree gum. Resin from Resin from the ebony tree. This is resin called Indian culture. There's got it Loban. Puja karana sambrani. இந்த சாம்பிராணி சொல்றானே அதானே அது அதுதான். சாம்பிராணி கட்டி சாம்பிராணி ஆமா. வாசனை அடிக்குமே ஆயிக்கும். அடேங்கப்பா ஆ குங்குலியம்னு இது ஒரு மரத்துல குங்குலியம் குங்குலியம் மரம். ஓ இந்த குங்குலிய நாயனார்னு சொல்லிட்டு அதில் பண்ணாரு அதான் ஃபாரினர்ஸ்க்கு குங்குலியம் சொன்னா தெரியாது. அதனால அதுக்கு ட்ரீ பேர் வந்து எபானி ட்ரீ. எபானி ட்ரீ ஜெர்மன்ல சொல்லுவாங்க ஹார்ஷ். ஹார்ஷ். அதோட எஸ்டர் கம் தான் அது ஆமா, எஸ், ஆமா. The both mixed together with cocoa oil, hot coconut oil. ஓ If you put a cold water, just like a semi-solid paste, bubble gum, flexible. ஸோ இப்போ இதில் வந்து ஹனி வேக்ஸு Honey bee wax, ஹனி பீ வேக்ஸு resin with ப்ளஸ் coconut தட் oil. குங்குலியம் ரெசின் ஆமா. ரெண்டு சேர்ந்து வித் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுக்கு போடுறீங்க அது கை ஒட்டாமல் கையில இருக்கிறது ஒட்டாம இருக்கிறதுக்கு. சார், ரெண்டையும் சமமா கலந்துக்கணும். ஆ சமமா கலந்து ஒண்ணா பிணைஞ்சிக்கணும். ம். ஒண்ணா பிணைஞ்சி உருக்கும் போது தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். இல்ல கையில ஒட்டும். ஊற்றினாதான் ஒட்டிக்காது. இந்த மெழுகு உருகும். இல்லைன்னா கொதன்னு இருக்கும் அப்படியே. இந்த ஒரு நிமிஷம். அழகு குழன்னு இருக்குது ஜிம்முன்னு ஆமாம். தருவாங்க கையில. உட்காருங்க. அப்பா. பா அந்த சூட்டோட ஆமாம். பிரமாதமாக இருக்குது நான் கொடுக்குறேன். நம்ம கை ஒட்டவே இல்லை பாருங்க இல்லை 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 கையில் ஒட்டவே இல்லை ஒட்டாது. காத்து பட்டா ஒட்டிடும். The air will come, it will be hot. ஆ The air comes, டக்கு it will டக்கு be டக்கு hot. டக்கு அப்படியே இட் இஸ் கெட்டிங் ஹார்ட் see this இதுல தான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுவாங்க எப்படி செய்யறாங்க. சூப்பர் இது வேணுங்கிற மாதிரி மோல்டிங் பண்ணலாம் அது ஆமா. பட் இதுதான் இந்த பாருங்க. சூப்பர் கீர்த்தனா இதில் டச் ஃபீலிங் இருக்குல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது உட்காருங்க. ஓகே Now இது வந்து வேக்ஸ் மாடல்ல பண்ணது எல்லாமே தனித்தனியா. ஸோ இதுக்கப்புறம் இது இந்த வேக்ஸ்ல தான் இதுதான் செய்யறது. லார்ட் கணேஷ் head separate, ear எல்லாத்தையும் செப்பரேட் ஆல் ஜாப் பார்ட்டி செப்பரேட். இட் ஜாயினிங் டுகெதர். ஏதாவது ஒரு 5 days வச்சுருப்பேன் உடஞ்சிடும் இது வேக்ஸ். இதை நம்ம கவனிக்காம வேலை செஞ்சோம்னா லாஸ்ட் ப்ராசஸில் இங்கே வந்துடும். ஸோ தி மேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட்ஸ் மேட் பை திஸ் ஒன். ஓகே 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 திஸ் இஸ் இதுக்கான மோல்டிங்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க no molding, everything made by hand. எவ்ரிதிங் மேட் பை ஹேண்ட் Now they are making to demo how to make the model. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். மோல்டிங் கிடையாது சார். ஆ ஒன்லி கையால. கையாலே எல்லாம் இப்போ இது வந்து சிற்ப சாஸ்திர பிரகாரம் எல்லாமே கையால் பண்ணப்பட்டது படிச்சாதான் அதை செய்யலாம். ஓகே ஓகே நான் சிற்ப சாஸ்திரம் படிச்சிருக்கோம். அதனால நாங்க விஸ்வகர்மா சபதியார். ஓ அதனால ஒரு பாகமும் ஒரு மூஞ்சும் தனித்தனியா செய்யணும். சூப்பராக பண்ணிருக்கீங்க அட்டகாசமாக இது செய்யறதுக்கு 10 நாள் ஆயிருக்கு. அர்த்தநாரீஸ்வர், பாதி சிவன் பாதி பார்வதி. சிவன் சூப்பர் சும்மா வாங்கி பாருங்க கையில. இப்போ உங்களுக்கு ஒரு முத்திரை செஞ்சு காட்டுவாப்புல. சின் முத்திரை சின்ன முத்திரை உங்களுக்கு கையில செஞ்சு காமிக்கணும். அதுதான் சீக்கிரம் ஏன்னா easy ஆ அதான் கொஞ்சம் சீக்கிரம் செய்யலாம். பாக்கியெல்லாம் செஞ்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓகே ஆகும். ஓகே ஓகே இப்போ இந்த வேக்ஸ் மாடல் தான் இது இப்போ இந்த வேக்சில் தான் அது செஞ்சது செஞ்சது கையாலே. ஓகே இப்போ இந்த வேக்சில் செஞ்சிருக்காப்புல ஹனுமான். பின்னால டைல்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. கவனிக்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டோம்னா இதே இம்ப்ரெஷன் இங்கே வந்துடும். இங்கே வந்து Unique யூ piece, ஹேவ் டு பி no வெரி copy. கேர்ஃபுல் Everything made by unique, Unique. no copy. ஒரு பீஸ் தான். ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு முத்திரை செஞ்சு காட்டுவாங்க.
இது முதல்ல செய்கிறதுக்கு பொறுமை வேணும், பேஷியஸ், ஆமாம். அதுதான் முக்கியம். இப்போ இந்த வேக்ஸ் மாடல் செய்கிறதுக்கு ஆட்கள் கம்மியாகிட்டு வராங்க, ஆள் இல்லை. ஒரு 10-15-20 இயர்ஸில் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நம்ம கையில் கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சி வச்சாக்கா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கற்றுக் கொடுப்பீங்களா? ஓடியே போயிடுவான், இல்லை இல்லை நாளில் ஓடிடுவான். இல்லை ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு அது அவேர்னஸுக்கு. செஞ்சாங்க சார். ஆ அது பூம்புகார் எம்பீரியத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆ அது என்னாச்சுன்னா வந்து சரியாக கற்றுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை 2 நாள் நாங்கள் இருக்காங்க. டைம் பாஸ் பண்ணிடுறோம். ஒன்லி 2 நாள் டைம் பாஸ் எல்லாம் கிடையாது. இங்கே சீரியஸான ஆட்கள் ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க, வந்து கற்றுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை, ஆர்வம் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். இது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப நுட்பமான வேலை, ரொம்ப பொறுமையாக இருக்கும். பொறுமை இருக்கணும். ரொம்ப பொறுமை வேணும். இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா 8 மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன். அதாவது அதுவே ஒரு யோகா மாதிரி. அது அதான் யோகா பயிற்சி தான் அது. உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்கள் பையன் செஞ்சுட்டு இருக்காப்புல, அதுக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் எப்படி அவர் பையனுக்கு செஞ்சால் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். நான் கற்றுக் உங்கள் கொடுத்தேன். பையன் யார் இருக்காங்க? எங்கள் பையன் வந்து சாய்மலை, எனக்கு ஆ நான் சாய்மலையிலேருந்து சாயமலையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. பண்ணியாச்சு சார். ஹலோ ஹலோ எஸ் மேம். மேடம் இங்கே உட்காரு மேடம். மேக் இட் பார்த்தீங்களா மேக் இட் அந்த சின்னத்தில் அதான் மெடிடேஷன். ஓகே ஐ வில் ஷேர். சிலைகள் செய்கிறதுக்கு மெயின் பஞ்சலோக சிலைகள் செய்கிறது எல்லாமே இங்கே தான். அது மெயின் சுவாமிமலை. சுவாமி மலை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயப்பனுடைய குருவாயூரில் இருக்கு இல்லையா, ஐயப்பனுடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது செஞ்சுட்டு வந்து 1953 57 சாய்மலையில எங்கள் தாத்தா செஞ்சது. இங்கே இருந்து தான் நம்ம அங்கே வந்து ஐயப்பன் சிலை போனது. இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம், அது வந்து எங்கள் தாத்தா செஞ்சது. வெரி குட். அவர் ராமசாமி ஸ்தபதியார்னு பேர். ஓ பூம்புகார் எம்பீரியத்துலேருந்து வந்து செஞ்சாங்க. அந்த சிலை காண போனோன்னே பூம்புகார் எம்பீரியத்துலேருந்து வந்தாங்க. சார் சொல்கிறாப்புல 67 தான். ஓகே. நான் சின்ன 1967. குழந்தை வந்து எடுத்துட்டு அதேமாதிரி போனாங்க. பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் வச்சுருக்காங்க இல்லையா, யுனெஸ்கோவில் நடராஜர் சிலை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு மிகப்பெரிய நடராஜர் சிலை ஐம்பொன்னில் இருக்கிறது ஒரே இடம் வந்து கோனேரி ராஜபுரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுதான் மிகப்பெரிய உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்து நடராஜர் சிலை இப்போ ஐம்பொன். வந்து அடுத்தது வந்து யுனெஸ்கோவில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ நம்ம புதுசாக நாடாளுமன்றம் திறந்து நாடாளுமன்றத்தில் அது இருக்கிறது எல்லாமே வந்து செஞ்சு போனது எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து எல்லாமே பேருக்கு சுவாமி அது வந்து எங்கள் சாய்மலையில எங்கள் சித்தப்பா பையன் செஞ்சது. சித்தப்பா பையன். நாங்கள் இருந்து கிட்ட இருந்து வார்ப்பு வச்சு வேலை செஞ்சோம். ஓ 27 அது நான் அந்த யூடியூப் பார்த்தேன், வீடியோ பயங்கரமாக இருக்கும் அது. அது மோல்டெல்லாம் ஏக பெருசு. ஆமாம் கிட்டத்தட்ட 3 நாள் மெட்டல் உண்டி உருவனுச்சு. ஆமாம் ஆமாம் கரு உண்டி அந்த மோல்டு காயறதுக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஆமாம். காய்ச்சி ரொம்ப மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. எல்லாமே ரீசெண்டாக எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஓகே. உங்கள் பேர்? என் பேர் வந்து கரிகாலன். கரிகாலன். ஓகே. சோழர் பேர் வச்சுருக்கீங்க. சபதியார். இங்கே ராஜேந்திரன் சபதியார். யார் இங்கே? ராஜராஜ சபதியார். ஆமாம். அங்கே இருக்கார், உள்ளே இருக்கார். அவரோட பையன். அவரோட பையன் ராஜேந்திரன். ஆமாம், ராஜேந்திரன். நாங்கெல்லாம் அவரோட பயங்கரமான ரசிகர்கள். மண்டபத்தில் எதிர்கொண்ட சோழபுரம் கட்டினவரே அவர் தான். ஆமாம், அவர் தான். தஞ்சாவூர் வந்து பிற்காலத்தில் அது பார்த்தீங்களா, அந்த விரல் ரெடி ஆகிட்டு தலைநகரமே வந்து எங்கள் ஊர் தான். கும்பகோணம் வந்து கருவூலம். கும்பகோணம் தான் கருவூலமே. சோழர்களுடைய கருவூலம் வந்து கும்பகோணம். உடையாளூர் தான் அவங்களோட தலைநகரமாக இருந்தது. நீங்கள் பொன்னியின் செல்வன்களை ஆமாம் பார்த்தீங்கன்னா ஆமாம், நான் அந்த உடையார் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். விஜயாலய சோழன் காலத்துலேருந்து தான் பிற்கால சோழர்களுடைய வரலாறு. விஜயாலய சோழனுக்கு அப்புறம் விஜயாலய சோழன், அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலன், அதுக்கப்புறம் பராந்தகன் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் உத்தம சோழன், அதுக்கப்புறம் தான் ஆதித்தகரை கொல்லப்பட்டு ராஜராஜ சோழன் வந்தது, அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர சோழன் வரிசையாக வந்தது. ராஜேந்திரன்லாம் வந்து கிரேட் சப்போர்ட்டர் ஆஃப் ஸ்தபதிஸ். அவங்க அப்பா காலத்துலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ராஜேந்திர சோழன் உண்மையான பேர் வந்து அருள்மொழிவர்மன். அருண்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன். ராஜராஜ சோழனுடைய உண்மையான பேர் வந்து அருள்மொழிவர்மன். அப்போ தலைநகரமாக இருந்துச்சு, இப்போ மாறி போச்சு. ஏன் சார்? அப்போ தலைநகரமா இங்கே அதுதான். அது வந்து காரணம் என்னன்னா, எங்க வந்து செல்வ வளங்கள் எங்க ஒரு மெயின் பிளேஸ் இப்போ மிகப்பெரிய இடம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த இடம் தேவைப்படும் போது தஞ்சாவூர் மிகப்பெரிய இடமா தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தாங்க. அரண்மனை இருந்தது எல்லாமே வந்து உடையாளூர்ல இருக்கும். உடையாளூர்ல அது பாத்தீங்கன்னா பக்கம் தான் ராஜராஜ சோழனுடைய சமாதி கூட இருக்கு. ஆமாம், அது சொல்ல, அது உண்மையா? அது உண்மைதான். உண்மைதான். அவருடைய சமாதி இருக்கு. அங்கே ஒரு சிவலிங்கம் பெருசாக சாஞ்ச நிலையில இருந்தது. இப்ப நிமிர்த்தி வச்சாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜம் தோரணம் போட்டு மண்டபம் நான் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். அது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தாங்க இருக்கு சார். உடையாளூர் இங்கே தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல உடையாளூர். உடையாளூர் அதாவது பட்டீஸ்வரம் போற வழியில இருக்கு. பட்டீஸ்வரம் போகிற வழி. திருவலஞ்சுழியில தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து வழிபட்ட காளி அங்க இருக்காங்க. சென்முத்திரை பாருங்க என்ன அருமையாக உருவாகுது. அந்த அந்த வேக்ஸை வச்சு அப்படியே ஒட்டிகிட்டே இருக்காங்க.
ஒட்டி இப்போ இது அப்படியே ஹார்டன் ஆகிடும் யார் பட்டோன்னா இல்லை சூடு வச்சு ஆகிடும். சாமிங்கெல்லாம் பாவம் பயங்கரமாக சூடு வாங்கி இருக்குது உருவாகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலைகள் இருக்குது இதுக்கு முன்னாடி. வாவ். அப்போ தண்ணியில் போட்டோன்னா டக்குன்னு அது ஒரு அனீலிங் மாதிரி இறுகிடும். இறுகிடுது அப்படி. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்லாம் இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுது. ஃபஸ்ட்டு வந்து இருந்தது வந்து காவேரி பூம்பட்டினத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மலையாளூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் திருச்சி, சூப்பர். உறையூர்னு இப்படியே மாறும். சோழன் தலைநகரம். அற்புதம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சின்முத்திரோட அர்த்தம் என்னன்னா இது வந்து பரமாத்மா, இது வந்து ஜீவாத்மா. இது பரமாத்மா, இது ஜீவாத்மா. காட், திஸ் இஸ் சோல். ஆசை, அகங்கார, மாயா, ஈகோ, ஜெலசி, இல்யூஷன். காட் அண்ட் சோல், பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. we are going to straight away going to heaven. சூப்பர். That is called Chin Mudra. The mudra is in the hands of Parvati and Guru Dakshinamurti and Lord Ayyappa. This is எக்ஸலண்ட். Chin Mudra. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது வந்து இந்த வேக்ஸ் மாடல். இது வந்து காவேரி மண்ணுடைய களிமண். டெல்டா ரிவர் ஃப்ரம் காவேரி தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பெட் பேண்ட் ரிவரில் 3 விதமான மண் இருக்கும். பூச்சி மண், வண்டர் மண், களிமண், 3 டைப். ஆல் ஆர் மிங்கிள் டுகெதர், 3 கலந்து மண் வச்சு கட்டி உள்ளே வச்சு மோல்டு கட்டிடுவாங்க. இந்த மண் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரான்ஸ் ஃபார் சோலா டைட்டில்ஸ். வேறு மண் போட்டால் கிராக் ஆகிடும். யாரோ எடுத்துகிட்டு போய் செஞ்சு பார்த்துருக்காங்க, நாட் சூட்டபுள். ஒரே ஒரு ஹோல் போட்டுருவாங்க. இதை வந்து வெயிலில் காய வைப்பாங்க. இட் மஸ்ட் புட் இட் இன் தி சன்லைட் 2 or 3 days just like get dry. Then after more fire temperature the wax will come out. After the wax will come out the remaining imagine வந்து உள்ள வந்து பிரிண்ட் ஆகிடும், அப்படியே இம்ப்ரெஷன். இதுக்கு தான் சொல்கிறது கடைசி மெழுகு செயல்முறை. கடைசி மெழுகு செயல்முறை தமிழில், இங்கிலீஷில் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். அப்புறம் இதை வந்து ஃபர்னஸில் வச்சுருவாங்க, இந்த மாதிரி வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் இது வந்து களிமண்ணும் இரும்பு தாதுவும் கலந்த கலவை, மேக்னீஷியம் கிளே பாட். இது வந்து 2 வாட்டி 3 வாட்டி தான் ஹீட் அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து அங்கே வைக்க வேண்டியதாக யூஸ் பண்ண முடியாது. The heat will be observed 1200 degrees Celsius, 1200 டிகிரிலேருந்து 1500 வரைக்கும் ஆகும். இது உள்ள பஞ்சதாது போட்டுருவாங்க, ஜிங்க், காப்பர், 1600 மெல்ட் ஆகாது. மெக்னீஷியம் கிளே பாட். அதாவது 1800 டிகிரியில் உருவும்போது இது ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சம் இதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது? மெக்னீஷியம் அண்ட் கிளே, களிமண், அவ்வளோதான். மெக்னீஷியம், களிமண், இவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஆமாம். இது வந்து இரும்பு தாதம். அது ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணு தயார் பண்றது இது சேலத்திலேருந்து தயார் பண்ணி வருது. இதில் வந்து 5 மெட்டல் போட்டுருவாங்க. காரியம், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி. தங்கம் வெள்ளி விலை அதிகமாக இருக்கனால ட்ராப் போடுவாங்க. ஜஸ்ட் சாஸ்திரத்துக்கு. பஞ்சதாது வந்து பஞ்சலோகம். ஸோ இதான் மெயின். வீட்டில் வச்சோம்னா கெட்ட சக்தியெல்லாம் வெளியில் ஓடி போயிடும், நல்ல சக்தி உள்ள வரும். அதுதான் பழைய காலத்தில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியை வச்சுருப்பாங்க. வேலைக்கு போகும்போது அதை குடிச்சிட்டு தான் வேலைக்கு போவாங்க. இது உள்ள போட்டு அது சுற்றுவாங்க, அப்படியே ஹீட் ஆகிடும். அதை எடுத்து இதில் ஊற்றி விட்டுரும். இதில் ஊற்றி விட்டுருவாங்க. இதில் ஊற்றி விட்டுட்டு 24 hours கூலிங்கில் இருக்கும். கூலிங்கின அப்புறம் உடைச்சதுக்கப்புறம் ரஃப்பாக இருக்கும் சிலை. அதுக்கப்புறம் மேலே ஃபினிஷிங் பண்ணுறது, ஜுவல்லரி போடுறது, நகை போடுறது எல்லாம் முடியல தான் ஒன்று செய்யுது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஷேப் ஒவ்வொன்றா அப்படியே மேலே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சி எல்லாம் சொல்லிங் பண்ணி ஒரு பீஸ் 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் ஆகும். இந்த சாமி தீர்மானம் ஆகிறது 1.5 மாதம். இது வந்து 6 மாதம் ஆகும். இது 6 மாதம் ஆகும். சரியான வெயிட் இருக்கு. ஏங்கப்பா, மெட்டலில் அவங்களுக்கு வெயிட் அதிகம். இது ராஜராஜ சோழன் என்ன முறையோ அதே ப்ராசஸ். அதே ப்ராசஸ். வந்திய வணக்கம், வாழ்க வளமுடன். சூப்பர்.